எஃப்ஜே அண்ட் ஆதிரை 2 பேரும் ஒன்னா தான் சுத்தின்னு இருக்காங்க. எப்படி அரோரா அண்ட் துஷார் வந்து ஒன்னா சுத்துறாங்களோ இவங்களும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா சொல்லும்போது கூட வந்து பாருங்க, துஷார் உங்களுக்கு அது புரிஞ்சா சரியா இருக்குன்னு சொல்லி துஷார் அண்ட் அரோரா மட்டும் டார்கெட் பண்ற சேதுனா எதுக்காக எஃப்ஜே அண்ட் ஆதிரை வந்து சொல்லல? ஒருத்தருக்கு ஃபேவரிசம் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து மொக்க பண்றது வந்து எந்த வகையில சரியா இருக்கு? ஒரு கேர்ள் வந்து அவங்க வந்து இந்த ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, இல்ல இடமோ இருக்காங்க, அது அவங்களோட விருப்பம். நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்ற சேதுனா துஷாருக்கு ஏன் ஆதிரைக்கு வந்து சொல்லல? எஃப்ஜே எப்படியெல்லாம் ஆதிரை வந்து யூஸ் பண்றான்? ஆதிரை போன வாரம் ஃபுல்லா பயங்கரமான கேம் ஆடிட்டு இருந்தாங்க. எப்போ இவங்க கூட சேர்ந்தாங்களோ அவங்களோட கேம் டோட்டலா லாஸ் ஆச்சு. இந்த வாரம் ஃபுல்லா ஆதிரை என்ன பண்ணாங்க சொல்லுங்க? எஃப்ஜேக்கு ஃபேவரா எஃப்ஜேயோட டாலர் தூக்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டு எஃப்ஜே கூட சண்டை போட்டுட்டு எஃப்ஜே கூட கொஞ்சிக்கிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு ஒரு பிக் பாஸ் அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் அங்கே அந்த ப்ரிவிலேஜ்லாம் யூஸ் பண்ணாமல் எஃப்ஜேக்கு வந்து ஃபேவரிசமாக எஃப்ஜே கூட பேசிக்கிட்டு எஃப்ஜே கூட தான் அவங்க சுற்றி இருந்தாங்க. இதை பற்றிலாம் சொல்லவே இல்லையே. துஷார் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லணும். சேதுனா ஏன் ஆதிரை நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லலை?